நாட்டையே உலுக்கிய மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல்சர் சுனி உள்ளிட்ட 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வழக்கில் முக்கிய குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப்பை விடுதலை செய்தும் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு பிரபல மலையாள நடிகை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 8 ஆண்டுகால விசாரணைக்கு பிறகு எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பல்சர் சுனி, மார்டின் ஆண்டனி, மணிகண்டன், விஜய், சலீம், பிரதீப் ஆகிய 6 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்தார். இவர்கள் மீது ஆள்கடத்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 6 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான தண்டனை 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அதே நேரத்தில் நடிகை கடத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த நடிகர் திலீப் சதி செய்தார் என்பதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை என கூறி அவரை விடுதலை செய்தும் நீதிபதி தீர்ப்பளித்தார். திலீப்பின் நண்பர்களான சார்லி தாமஸ், சனில்குமார் மற்றும் சரத் நாயர் ஆகியோரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் திலீப் தனக்கு ஆதரவளித்த வழக்கறிஞர்கள், நண்பர்கள் மற்றும் உறுதுணையாக இருந்த ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். എല്ലാ കുടുംബാംഗങ്ങളോടും എന്റെ സുഹൃത്തുക്കളും അവരുടെ കുടുംബങ്ങളോടും അതുപോലെ എനിക്ക് വേണ്ടി കാണാത്ത കേൾക്കാത്ത ആളുകൾ ഒരുപാട് പേര്, കോടിക്കണക്കിന് ആൾക്കാരെ എനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചിട്ടുണ്ട്. അവരോടൊക്കെ ഞാൻ ആത്മാർത്ഥമായിട്ടുള്ള നന്ദി പറയുകയാണ്. 2017ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி திருச்சூரில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்த பிரபல மலையாள நடிகை காரில் கடத்தப்பட்டார். அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் அதனை குற்றவாளிகள் வீடியோ பதிவு செய்தனர் என்ற செய்தி நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கேரள போலீசார் பிரபல மலையாள நடிகர் திலீப் மற்றும் பெரும்பாவூரைச் சேர்ந்த பல்சர் சுனி உள்ளிட்டோரை கைது செய்தனர். முன்விரோதம் காரணமாக நடிகர் திலீப் சதித்திட்டம் தீட்டியதாகவும் குற்றவாளி பல்சர் சுனிக்கு 1.5 கோடி ரூபாய் பணம் கொடுத்து தாக்குதலை அரங்கேற்றியதாகவும் கேரள போலீசார் குற்றம் சாட்டினர். 2017 ஜூலை மாதம் கைது செய்யப்பட்ட நடிகர் திலீப் 84 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார். பல்சர் சுனியிடம் திலீப் செல்போனில் பேசியதாக ஆடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கொச்சி அருகே ஆற்றில் வீசப்பட்ட சுனியின் செல்போனை போலீசார் மீட்க முடியாததே திலீப் விடுதலைக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.